தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் எல்லாமே திராவிட மாடல் பாருங்க. இதெல்லாம் பார்க்குறோங்க, இதெல்லாம் குடோன்னு பாருங்க. அரிசி அரிசி இது இருக்க தெரியாத நினைக்கிறேன். பக்காவா தெரியுது, தெரியுதா? இதெல்லாம் ரேஷன் அரிசி. இது டாய்லெட். நீங்கள் அப்படியே ஓசூர் பழைய டெம்பிள் அட்கோ பகுதியில் செயல்பட்டு வந்த 6ஆம் நம்பர் நியாய விலைக் கடை கட்டடம் மிகவும் மோசமாக இருந்ததால் அந்த கடை தற்காலிகமாக ஓசூர் உழவர் சந்தை அருகே உள்ள மலர் வணிக வளாகத்தில் ஒரு கடையில் செயல்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கடை மூலம் 1550 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கடையின் விற்பனையாளராக முத்து மாதவன் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இந்த ரேஷன் கடைக்கு கொண்டு வரப்பட்ட அரிசி மூட்டைகள் மற்றும் ரேஷன் பொருட்களை இருப்பு வைக்க கடையில் போதுமான இடம் இல்லாததால் மலர் வணிக வளாகத்தில் உள்ள கழிவறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கழிப்பறை முறையாக பராமரிக்கப்படாமல் மனித கழிவுகள் கசிந்து வெளியேறி அந்த இடம் முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. கழிவறையில் அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்து விநியோகிக்கப்படும் அவல்நிலையை பார்த்த ஓசூர் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சில சமூக ஆர்வலர்கள் கோபத்துடன் வந்து கழிவறை உள்ளே அரிசி மூட்டைகள் இருக்கிறதா, அதை திறந்து காட்டுங்கள் என கேட்டபோது ரேஷன் கடை விற்பனையாளர் வீடியோ எடுக்காதீங்க, விட்டுருங்க, நான் உடனே மூட்டைகளை அகற்றி விடுகிறேன் என்று கெஞ்சினார். என்ன வேணும் உங்களுக்கு? தப்புங்கிறாங்க. சரி, இனிமேல் போடுங்க, விடுங்க. இனிமேல் போட மாட்டோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ற விஷயத்தை சாக்கு பை தான் இருக்கு, உள்ள பாருங்க, மொத்தமா சாக்கு பை. சரி, இனிமேல் போட மாட்டோம். தொடங்க சார், நாங்க பார்க்கணும். தொடங்க சார், ஒரு முறை பார்க்கணும் சார். ஜிபே ரேஸ் பண்ணு சார். सर मागे जागा ले सर जागा ले சமூக ஆர்வலர்கள் அதை பொருட்படுத்தாமல் வீடியோ எடுத்ததால் விற்பனையாளர் அங்கிருந்து சென்று விட்டார். அங்கிருந்து அரிசி மூட்டைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என ஓசூர் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடை விற்பனையாளரிடம் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து விற்பனையாளர் முத்து மாதவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கழிவறையில் அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்ட சம்பவத்தை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஓசூர் அருகே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களை சுகாதாரமற்ற நிலையில் கழிவறையில் அடுக்கி வைத்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். இதுதான் நல்லாட்சியின் லட்சணமா? இவ்வாறு பொறுப்பின்றி செயல்பட்ட அதிகாரிகளுக்கும் அவர்களை கண்காணிக்க தவறிய அமைச்சர்களுக்கும் கழிவறையில் அடுக்கி வைக்கப்பட்ட அதே அரிசி மூட்டைகளிலிருந்து ஆளுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக் கொடுத்து பொங்கி சாப்பிட சொல்ல வேண்டும். ஏழைகள் என்றால் எத்தனை இளக்காரம் இந்த ஆளும் அரசுக்கு! ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள பல ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அல்லல் படும் மக்கள் ஆரோக்கியமற்ற முறையில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களால் நோய் தொற்று ஏற்பட்டு அவதிப்பட வேண்டுமா? கடந்த பட்ஜெட்டில் உணவு சேமிப்பு துறைக்கான நிதியை திமுக அரசு குறைத்ததன் விளைவுதான் இன்று பராமரிப்பற்ற தானிய கிடங்குகளில் உள்ள உணவுப் பொருட்கள் மழையில் நனைந்து அழுகி வீணாகிறது. ரேஷன் பொருட்களை சேமித்து வைக்க இடமில்லாமல் அரசு கழிவறையை நாடி செல்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு அனைத்து ரேஷன் கடைகளிலும் உணவுப் பொருட்கள் முறையாக இருப்பு வைக்கப்படுகின்றனவா என்பதை முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்ய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் அறிக்கையில் கூறியுள்ளார்.